ஒரு ஜமீன்தார் குதிரையில போயிட்டு இருந்தார். ஒரு செருப்பு போட்டிருந்தார். குதிரையிலேயே இவருக்கு பின்னால் ஒருத்தன் உட்காந்து வெயில் படாம இருக்கிறதுக்கு கொடை பிடிச்சிட்டு இருந்தான். இந்த ஜமீன்தார் குதிரையில போயிட்டு இருக்கிறார். எதிரில் ஒரு விவசாயி, ஒரு சாதாரணமான எளிய குடும்பத்திலேருந்து இருக்கிறவன், காலில் செருப்பு இல்லை. அவன் ரோட்ல நடந்து வந்தான், கால் சுடுது. இந்த ஜமீன்தார் இப்படி ஏற இறங்க பார்த்தான். இந்த ரொம்ப வெயில் ஜாஸ்தியா இருக்கேன்னு ஒரு மரத்தடியில் போய் ஒரு குதிரையை நிறுத்திட்டு அப்படி ரெஸ்ட் எடுத்தார். இவனும் அதே மரத்தடிக்கு போனான், கால் சுடுதேன்னு ஓடி போய் அப்படி நின்னான். அந்த ஜமீன்தாரை பார்த்து கேட்டான், தெருவில் நடந்து போற எனக்கு எவ்வளவு கால் சுடும், நீ கொஞ்சம் நியாயமா யோசிச்சு பார்த்தா அந்த செருப்பை எனக்கு கொடுக்கலாம் இல்லையா, நீ குதிரை தானே உட்காந்துருக்கிற அப்படின்னா. அந்த ஜமீன்தாருக்கு மனசாட்சின்னு ஒன்று இருந்தது. தபக்குன்னு செருப்பை கட்டி விட்டார், போட்டுங்கன்ட்டு. அடுத்தாப்புல பார்த்தான், நீ குதிரையில போற உனக்கு கொடை ஒரு கேடா, அந்த கொடையை எனக்கு கொடுக்கலாம் இல்லை, அப்ப நான் வெயில போகும்போது கொடையை பிடிச்சிட்டு போனா எனக்கு வெயில் உறுத்தாம இருக்கும் இல்லை. இந்த பின்னால கொடை பிடிக்கிறவனை பார்த்தார், அந்த கொடுத்துடு சரி எடுத்துக்கிட்டு 2 அடி போனவன் திரும்பி வந்து, ஒன்றும் இல்லை வயசானவன், நான் நடந்து போறேன், நீ இளமையான ஆளு குதிரையில போற, அந்த குதிரையை கொடுக்கலாம் இல்லையான்னா. ஜமீன்தாருக்கு கோவம் வந்துச்சு. இடுப்புல இருந்து பெல்ட்டை கழட்டினார், ஓங்கி ஒரு அடி வச்சார். அடிச்சுட்டு என்னடி ஆசைக்கு அளவு கிடையாதா, குதிரையை கேட்கறேன்னு அப்படி அடிக்க போனார் பாருங்க. அடிக்க ஆரம்பிச்ச உடனே இவன் சிரிச்சான், அழல. அடிச்சு ஆரம்பிச்ச உடனே சிரிச்சான். ஜமீன்தார் கேட்டார், ஏன் சிரிக்கிறேன்னு. நீங்க அடிக்க தான் அதை கண்டிப்பா கொடுக்க மாட்டீங்கிறது கன்ஃபார்ம் ஆச்சு. இல்லாட்டி எனக்கு போகும்போது மனசுல என்ன வரும், கேட்டிருந்தா கொடுத்துருப்பாரோன்னு ஒரு உறுத்தல் இருக்கும். இப்ப கன்ஃபார்ம்டா கொடுக்க மாட்டீங்கிற ஐடியாவோட நான் போற பாத்தீங்களா, இப்பதான் என்னால் நிம்மதியா இருக்க முடியும்னா. இது வெறும் கற்பனை கதை இல்லை, யோசிக்கிறதுக்கு ஒரு விஷயம் இருக்கு. சார் நம்ம வெயில போற ஒரு செருப்பு கிடைச்சா சந்தோஷம்னு போனோம், இல்ல ஒரு கொடை பிடிக்கணும் சந்தோஷம்னு போகணும். எவனோ குதிரை வச்சிருக்கான், எனக்கு அந்த குதிரை கிடைச்சா என்னன்னா நம்ம எப்படி சந்தோஷமா போக முடியும்? இந்த உலகத்தில் யார் யாருக்கு எது கிடைத்திருக்கிறதோ எல்லாமே எனக்கு தான் வேணும்னு நம்ம நினைச்சோம்னா நம்மளால சந்தோஷமா இருக்க முடியாது. நம்ம கிட்ட என்ன இருக்கிறதோ அதை சந்தோஷமா அனுபவிக்க ஆரம்பிச்சாதான் வாழ்க்கையை இனிமையா நம்மளால வாழ முடியுமே ஒழிய, அது கிடைச்சிருந்தா நான் சந்தோஷமா இருப்பேன், இது கிடைச்சிருந்தா நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னா எப்படி நம்ம சந்தோஷமா இருக்க முடியும்? இப்போ ஒரு